அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நான்மணி கடிகையினுடைய பதில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல தினம் ஒரு தேர்வு நீங்க கேள்வி பார்த்துருப்பீங்க. பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே நான் அந்த கேள்விகள் குடுத்துருக்குறோம். அதுல பாருங்க. ஆன்சர் பார்த்துக்கோங்க. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்மணி கடிகை. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நான்மணி கடிகை. நான்மணி கடிகை 2வது கேள்வி. நான்மணி கடிகை எனும் சொல்லில் கடிகை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, தோல் வளை அப்படின்றது தான் கடிகை அப்படின்றதுக்கான பொருள். அடுத்து 3வது கேள்வி. நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் யார்? அது உங்களுக்கு தெரியும். விளம்பி நாகனார். நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். அடுத்து 4வது கேள்வி. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தாய்சால் புதல்வர் என்ற வரிகளுடைய அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். விளம்பி நாகனார். அந்த செய்யுள் வரிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். அடுத்தது பாருங்க. ஆற்றுனா வேண்டுவது இல். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவது இல். அதாவது கற்றவர்களுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமொழி 400 சொல்லுகிறது. அடுத்தது நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும். 6வது கேள்வி. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா நாலடியார். அடுத்தது அன்பின் வழியது உயர்நிலை. இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருக்குறள். அன்பின் வழியது உயர்நிலை. ஸோ இது வந்து நாய்க்கால் சிறுவிரல் போல் வந்து நாலடியார் தான். 7வது கேள்வி. மனைக்கு விளக்கம் மடவாள். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நான்மணி கடிகை. அடுத்து வந்து அன்பின் வழியது உயர்நிலை. 8வது கேள்வி பாருங்க. அன்பின் வழியது உயர்நிலை. இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். 9வது கேள்வி. நான்மணி கடிகை விளம்பி நாகனார். இத்தொடர்ல விளம்பி என்பது நான்மணி கடிகையோட ஆசிரியர் நமக்கு தெரியும் விளம்பி நாகனார்னு. இதுல விளம்பி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. விளம்பி அப்படின்றது வந்து ஊர் பெயரை குறிக்கிறது. சரிங்களா? விளம்பின்றது ஊர் பெயரை குறிக்கிறது. அடுத்து அம்மை எனும் வனப்பு வகையை சார்ந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. அம்மை எனும் வனப்பு வகையை சார்ந்த நூல் நான்மணி கடிகை. 11வது கேள்வி. நான்மணி கடிகையில் எத்தனை பாடல்களை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? நான்மணி கடிகையில் இருக்கிற பாடல்கள்ல சில பாடல்களை ஜி.யு. போப் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறார். அது எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாடல்களை வந்து ஜி.யு. போப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. அடுத்து 12வது கேள்வி. கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள். 12வது கேள்வி இது. சரிங்களா? ஸோ கல்விக்கு எது விளக்கா இருக்குது அப்படின்னா நல்ல எண்ணங்கள் தான். 13வது கேள்வி. 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று எது அப்படின்னா நான்மணி கடிகை. 11 கீழ்க்கணக்கு நூல் ஒன்று நான்மணி கடிகை. 14 நான்மணி கடிகையில் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகின்றன அப்படின்னா 4 அறக்கருத்துக்களை கூறுகின்றன. அடுத்து 15வது கேள்வி. மனைக்கு விளக்கம் மடவாள். இந்த பாடல்ல மடவாள் அப்படின்றதுடைய பொருள் என்னன்னா பெண். மடவாள்ன்றதுடைய பொருள் பெண். 16வது கேள்வி. நான்மணி கடிகை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா 4 மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம்னா நான்மணி கடிகை அப்படின்னு சொல்றோம். 17 தகைசால் என்பதன் பொருள் பண்பில் சிறந்த. தகைசால் அப்படின்றதுடைய பொருள் என்ன? பண்பில் சிறந்த. 18வது கேள்வி. உணர்வு என்பதன் பொருள் என்ன? உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணம். அடுத்தது 19 யார் அறிவார் நல்லாள் பிறக்கும் குடி. இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை. 20 நான்மணி கடிகையில் உள்ள 4 அணிகலன்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம் மட்டும்தான் பொருந்தாது. மீதி எல்லாமே பொருந்தக்கூடியது. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இது வந்து நான்மணி கடிகையில் உள்ள 4 அணிகலன்கள். வைரம் மட்டும் அதுல பொருந்தாது. 21 நான்மணி கடிகை ஏற்றப்பட்ட காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை ஏற்றப்பட்ட காலம் 4ஆம் நூற்றாண்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு அதுக்கு டிக் பண்ணது வரல. நான் அதை உங்களுக்கு போடிட்டு காமிக்கிறேன் பாருங்க. நான்காம் நூற்றாண்டு. ஆப்ஷன் இ. அடுத்து 22 விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? 22 விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்?
வைணவம் 23. நான்மணி கடிகையில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 104. மொத்த பாடல்கள் 104. 24. நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை. சரிங்களா? 25. இளமை பருவத்து கல்லாமை குற்றம். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நான்மணி கடிகை. ஸோ மொத்தம் 25 கேள்விகளுக்கான பதில்கள் இதில் இருக்குது. நீங்கள் அதை ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. வேணா உங்களுக்கு பிடிஎஃபாக கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம். நீங்கள் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த தினம் ஒரு தேர்வில் ஒரு 25 கேள்விகள் நமக்கு வீடியோவில் போடுறோம். தொடர்ந்து நீங்கள் அதை பாருங்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.